கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது ஃபேமஸ் ஜோதிடர் திரு ராஜநாடி பார்த்திபன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேம். கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ என் பேர் வித்யா அப்படின்னு இருக்கு. வித்யா. ஓகே. ஸ்ரீ வித்யா. சரிங்க. அப்படின்னா எனக்கு நல்லது நடக்கணும்னா எந்த மாதிரி கிரகம் யூஸ் ஆகும்? இப்போ பொதுவாக ஜோசியத்தை பார்க்குறப்ப மக்களுக்கு எது செஞ்சால் நல்லது ஆகும், இல்லைன்னா எது செஞ்சால் கெட்டதாகும், எனக்கு இது நடந்துச்சு இது நல்லதாக போய் முடியுமா, எனக்கு இந்த பேர் வச்சிருக்கிறாங்க இந்த பேருனால எனக்கு யோகம் இருக்கா, இப்படின்ற கேள்விகளே இருக்குது. இங்கே வந்து நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வச்சு யோகம் அவயோகம் இப்படின்னு பிரிக்க தேவையில்லை. ஒரு ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்ரீ வித்யா அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இல்லைனா உங்கள் ஜாதகத்தை எடுக்கிறேன்னா நான் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்கிறேன். நான் ஸ்ரீ வித்யாவை நான் ஆய்வு செய்யலை, சரிங்களா? ஸ்ரீ வித்யான்றவங்க அவங்க அப்படியே இருக்கிறாங்க. அவங்க பிறந்த நேரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கான கணிதங்களை போட்டு அந்த கணிதங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்ற அடிப்படையில் இந்த நேரத்தில் பிறந்த காரணத்தினால் நீங்கள் இப்படி இருப்பீர்கள் அப்படிங்கிறத சொல்கிறேனே தவிர, நான் ஸ்ரீ வித்யா அப்படிங்கிறவங்கள நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம், அவங்கள பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் வந்து அவங்க பிறந்த நேரத்தை தான் கணிதம் பண்ணுறேன், கால கணிதம் தான் பண்ணுறோம். அப்போ ஸ்ரீ வித்யான்றவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் பிறந்த இந்த இடத்துல ஸ்ரீ வித்யா பிறந்திருக்கலாம், ஸ்ரீன்னு ஒருத்தங்க பிறந்திருக்கலாம், வித்யான்னு ஒருத்தங்க பிறந்திருக்கலாம், சங்கீதான்னு யாரும் பிறந்திருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் இதே பலன் தான். அப்போ நம்ம காலத்தை கணிதம் செய்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் இது எப்படி காலத்தை கணிதம் செய்வதற்கு, இப்போ நம்ம இன்னைக்கு தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 30 இல்லைனா 1/8/2004 இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இது எல்லாமே நம்பர்ஸ் தான். இந்த நம்பர்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு டீப்பாக நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சுருக்கிறது போல். நீங்கள் புரியுதுங்களா நேயர்கள்? நீங்களே இன்னைக்கு தேதி என்னன்னு நீங்கள் பார்க்குற அன்னைக்கு தேதியை பாருங்கள். ஒரு தேதி இருக்கும், இந்த தேதியில் வெறும் நம்பர் தானே இருக்குது, இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே டீப்பாக இதுக்குள்ளே ஒரு பெரிய கான்வர்சேஷன் உங்கள் மண்டைக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கீங்க. ஏற்கனவே நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறது போல் ஜோசியர்களும் நாங்கள் என்ன செய்யறோம்னா கிரகங்களுக்குள்ளே எங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்கிறோம். அப்போ இவங்க பிறந்த அன்னைக்கு கிரக நிலைகளை ஃபில் பண்ணுறோம், அந்த கிரகங்கள் அங்கங்கே இருந்தால் இந்த மாதிரி இருக்குன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்கிறோம். அப்போ அந்த பலன்கள் எப்படி ஒரு ஜாதகத்தை வைத்து விளைந்து வருகிறதோ அதை வைத்து நாங்கள் புரிந்து சொல்கிறோமோ அதே போல பேரை வச்சும் புரிஞ்சு சொல்கிறோமே தவிர, இப்போ ஜாதகத்தை எப்படி ஒருத்தருக்கு மாற்ற முடியும், அது மாதிரி பேரையும் மாற்றி யூஸ் இல்லை. அப்படிங்கிறனால இந்த பேர்கள் இதெல்லாம் குறிக்கும். அப்படிங்கிற வித்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்யானா சொல்லித்தரதுன்னு அர்த்தம். அப்போ இவங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க டீச்சர் இருப்பாங்க, டெக்ஸ்டைல் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, மீனாட்சி சரஸ்வதி இந்த மாதிரி பேர், ஆனால் சரவணன்ற பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். இப்போ என்ன செய்யலாம்னா இவங்களை பற்றி அப்படியே சரௌண்டிங் அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போகலாம், பலன்கள் அப்படியே அடுத்தடுத்து எடுத்து வரலாம். அப்போ ஸ்ரீ அப்படிங்கிறது சுக்கிரனுடைய பெயர், வித்யா அப்படிங்கிறது புதனுடைய பேர். அப்போ சுக்கிரனும் புதனும் இணைஞ்சிருக்குன்னா வீட்டில் திருப்பதி, திரு, லட்சுமி, செல்வி, சித்ரா, லதா இந்த மாதிரி பேர்கள் அப்படியே வரும். கண்ணன்ற பேர் வரும், சௌந்தர்யான் பேர் வரும், சுந்தர் பேர் வரும், இதெல்லாம் அப்படியே வரிசையாக வந்துட்டே இருக்கும். அப்போ என்னன்னா நாம் ஒரு பேரை வைத்துக்கொண்டு அவங்களுடைய லைஃப் எப்படி டெவலப் ஆக போகுது, எப்படி டிராவல் ஆக போகுதுன்னு சொல்கிறோமே தவிர இது நல்லதா கெட்டதாங்கிறது கிடையாது. நம்ம பிறந்தது எல்லாமே நல்லது தான். நம்ம பிறந்த செகண்ட்லேருந்து சாகர வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் நல்லது தான். அதனால வந்து நல்லது கெட்டது கிடையாது. இது எதை மாதிரி கொண்டு போக போகுது நம்மளோட லைஃப்பை, இதில் நம்ம என்னத்தை அனுபவிக்க போகிறோம், இதில் நம்ம என்னென்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு லைஃப்பை கடத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் ஜோசியத்தில் சொல்ல போகிறோம். எனவே இந்த பேர்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட பேர் இது செய்யும் இது மாதிரி வாழ்வாங்க நம்ம சொல்லாமே தவிர அதை மாற்றுங்க இதை மாற்றுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க பரிகாரங்களுக்குள்ள நம்ம போகிறது கிடையாது. நம்ம பொதுவாக ஜோசியத்தில் என்ன இருக்கோ அதே ஜாதகத்தை வைத்து சொல்வது போல் பேரை வைத்து சொல்கிறோம் ராஜநாடியில், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ ஸ்ரீ வித்யா அப்படிங்கிறது சுக்கிரன் புதன் உங்கள் ஜாதகத்தில் பவராக இருந்தால் தான் அந்த பேர் வரும். உங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே சுக்கிரன் புதன் பவராகவே இருந்துகிட்டு இருக்கும். அப்போ வித்யா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து பெண்கள் வழியாக வரக்கூடிய முன்னேற்றங்கள் தடையாயிட்டு இருக்கும். நிறைய நீங்கள் வந்து தனியாக பிறந்திருக்கலாம், இல்லைனா உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிக்கு இடையில நிறைய கேப் இருக்கலாம். இது மாதிரி நம்ம அடுத்தடுத்து இந்த கிரகங்களை பிடிச்சி அப்படி ட்ராவல் பண்ணி போக வேண்டியது இருக்குது. இது வந்து பொதுவாக பேர்களை வைத்து இன்னுமே கொஞ்சம் டீப்பாக போகலாம். நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோக்குள்ள நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு தெள்ளந்தெளிவாக பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. நேயர்களுக்கும் நன்றி.